அன்பு நண்பர்களே எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து கேன்வா அப்படிங்கிற ஒரு ஆன்லைன் வெப்சைட் பற்றி பார்க்க போகிறோம். இந்த வெப்சைட் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, ஒரு யூடியூப் தம்ப்நெயிலாக இருக்கட்டும், ஒரு இன்ஃபோகிராஃபிக் இருக்கட்டும், ஒரு சோஷியல் மீடியா போஸ்ட், எனி போஸ்ட்டாக இருக்கட்டும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்விட்டராக இருக்கட்டும், இல்லை பின்ட்ரெஸ்ட்டாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், எனி கைண்ட் ஆஃப் போஸ்ட் வந்து ஒரு டிசைன் வந்து கொஞ்ச நேரத்தில் உங்களால் பண்ணிட முடியும். நார்மலாக இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் நம்ம வந்து ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணுவோம். ஃபோட்டோஷாப் வந்து ரொம்ப டெக்னிக்கலாக இருக்கும். நீங்கள் வந்து எல்லா டூல்ஸ் யூஸ் பண்ணி பண்ணணும். ஆனால் கேன்வாங்கிற வெப்சைட்டில் வந்து உங்களுக்கு எல்லாமே ப்ரீடிஃபைன் டெம்ப்ளேட்ஸ் இருக்குது, எக்கச்சக்கமான ப்ரீடிஃபைன் டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. ஸோ இந்த டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணி நம்ம வந்து அந்த டெக்ஸ்ட்டை மட்டுமே எடிட் பண்ணிவிட்டு, இமேஜஸ் வேணும் இமேஜஸ் எடிட் பண்ணிட்டு சீக்கிரமாகவே நான் டவுன்லோட் பண்ணி ஒரு வித்தின் ஒரு 5-10 நிமிஷத்தில் உங்களுக்கு வந்து ஒரு டிசைன் பண்ணிடலாம். ஸோ இதில் வந்து 2 ஆப்ஷன் இருக்குது. கேன்வாவில் வந்து நார்மல் கேன்வான்னு இருக்குது, ப்ளஸ் வந்து ப்ரோங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. நம்ம ப்ரோலேயே வந்து ப்ரோ யூஸ் பண்ணிக்கலாம், அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ். ஸோ நார்மல் ஃபீச்சர்ஸில் வந்து உங்களுக்கு எல்லா விதமான டிசைன்ஸுமே இருக்குது. ஸோ நான் வந்து இது ஒரு 3 இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது வந்து ஒரு குயிக்காக ஒரு டிசைன் வேணும், ஒரு யூடியூப் தமிழில் வேணும் அப்படின்னாக்கா ஒரு வித்தின் ஒரு 5 நிமிஷத்தில் வந்து உங்களால் இந்த டிசைன் பண்ணிட முடியுதில்ல. சரி வாங்க இதில் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஸோ கூகுளில் போய்ட்டு www.canva அப்படின்னு அடிச்சிங்கன்னா ஸோ இந்த கேன்வா வெப்சைட் ஓப்பன் ஆயிரும். ஸோ ஸோ லாகின் ஆகலாம், லாகின் பண்ணிக்க சைன்அப் ஆகிக்கங்க. ஸோ நான் லாகின் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமான டிசைன் டெம்ப்ளேட்ஸுமே உங்களுக்கு இருக்கும். இப்போ நீங்கள் பாருங்கள், ப்ரெசன்டேஷன் எடுத்துட்டிங்கன்னா எல்லா விதமான ப்ரெசன்டேஷன், ஈவன் மொபைல் ப்ரெசன்டேஷன் கூட நீங்கள் இதில் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா இன்ஸ்டாகிராம் போஸ்ட், ஃபேஸ்புக் போஸ்ட், அப்புறம் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி, அப்புறம் ஃபேஸ்புக் கவர், டிக்டாக் வீடியோ, யூடியூப் தம்ப்நெயில், யூடியூப் ஃபேன் ஆர்ட், இன்ட்ரோ, இந்த மாதிரி எல்லா விதமான யூடியூப் டிசைன்ஸும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஈவன் ட்விட்டர் போஸ்ட், இந்த மாதிரி எல்லா விதமான சோஷியல் போஸ்ட்டும் நீங்கள் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து இதில் வந்து வீடியோ ஃபீச்சர்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு வீடியோ கூட எடிட் பண்ணிக்கலாம். இதிலே ப்ரீடிஃபைன் நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. உங்களுக்கு உங்கள் வீடியோ வேணும்னா நீங்கள் வீடியோ ரா ஃபைல், அதை வீடியோ ஷூட் பண்ணி அப்படி டேரெக்டாக இங்கே அப்லோட் பண்ணி கூட நீங்கள் ஜஸ்ட்டு டெக்ஸ்ட்டு எங்கெங்கே டெக்ஸ்ட் வேணுமோ அங்கே ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் சீக்கிரமாகவே எடிட் பண்ணி இங்கே டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஈவன் பிரிண்ட்டு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ஃப்ளையராக இருக்கட்டும், ஒரு போஸ்டர், ஒரு சர்டிஃபிகேட் கார்டு, பர்த்டே விஷஸ், அப்புறம் வேறு எது சம்மந்தப்பட்ட பிரிண்ட் சம்மந்தப்பட்ட எல்லா ஃபைல்ஸுமே நீங்கள் இதில் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம லாகின் பண்ணியாச்சு. ஸோ பாருங்கள், நான் ஜஸ்ட் வந்து யூடியூப் தம்ப்நெயில் எப்படி பண்ணுறேன்னு கேட்டேன். ஸோ இங்கே சர்ச்சில் போய்ட்டு யூடியூப் தம்ப்நெயில் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து யூடியூப் தம்ப்நெயிலோட டெம்ப்ளேட்ஸ் எல்லாமே இங்கே வந்துடும். இங்கே வந்து எக்கச்சக்க டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. உங்களுக்கு எந்த டெம்ப்ளேட் வேணுமோ ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி அந்த டெக்ஸ்ட்டை மட்டுமே ஆட் பண்ணிட்டு போகலாம். அப்படி இல்லை உங்களுக்கு இந்த டெம்ப்ளேட்ஸ்லாம் வேணாம், என்னோடய ஓன் இமேஜ் டெக்ஸ்ட் வேணும் அப்படின்னு சொன்னால் ஜஸ்ட் பாருங்கள், கிரியேட் பிளாங்க் யூடியூப் தம்ப்நெயில் இருக்குது. இங்கே ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கு ஒரு இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் நீங்கள் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமான எல்லா டெம்ப்ளேட்ஸும் இங்கே வந்துடும். ஸோ இது வேணுனாலும் இது யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் உங்களோட ஃபோட்டோஸ் நீங்கள் ஆல்ரெடி ஒரு ஃபோட்டோ வந்து சிஸ்டமில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா அந்த ஃபோட்டோஸ் வந்து இங்கே அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பாருங்கள், அப்லோட்ஸ்னு ஒரு பட்டன் இருக்குது. இந்த அப்லோட்ஸில் போய்ட்டு அப்லோட் மீடியா அப்படின்னு போய் டிவைஸ்னு கொடுத்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். ஸோ எந்த இமேஜ் வேணுமோ நீங்கள் அந்த இமேஜ் ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் கொடுத்தீங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு வந்து இங்கே அப்லோட் ஆயிரும். ஃபோட்டோஸ்னால் வந்து இதுலேயே எக்கச்சக்க ஸ்டாக் ஃபோட்டோஸ் இருக்குது. இங்கே அந்த ஃபோட்டோஸ் கீழே ஃப்ரீன்னு இருக்கும் பாருங்கள். இந்த ஃப்ரீ இமேஜஸ் வந்து நீங்கள் எல்லா ஃப்ரீ இமேஜ் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சில ஃபோட்டோஸில் வந்து ப்ரோன்னு இருக்கும். ஸோ அந்த ப்ரோங்கிறது வந்து நீங்கள் ப்ரோ மெம்பர்ஷிப் இருந்தால் மட்டும் தான் அதை யூஸ் பண்ண முடியும். ஸோ அது இல்லாமல் நமக்கு இப்போ கூகுள்லேயே வந்து நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா நிறைய ஃப்ரீ ஸ்டாக் இமேஜஸ் இருக்குது. நான் அதோட டிஸ்கிரிப்ஷன் வந்து உங்களுக்கு லிங்க்கில் கொடுக்குறேன். பிக்சல்ஸ் அந்த மாதிரியான வெப்சைட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அதை ரெஃபர் பண்ணி அதில் இருக்க இமேஜஸ் யூஸ் பண்ணி அங்கே நீங்கள் அப்லோட் பண்ணி நீங்கள் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய எலமெண்ட்ஸ் இருக்குது, ஷேப்ஸ் இருக்குது பாருங்கள், ரெக்டாங்கிள், சர்க்கிள், இந்த மாதிரி ஷேப்ஸ் யூஸ் பண்ணி கூட நீங்கள் எது உங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு எது வேணுமோ அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் டெக்ஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா பாருங்கள், ஹெட்டிங், சப்ஹெட்டிங், டெக்ஸ்ட் டிசைன்ஸ் கூட இருக்குது. உங்களுக்கு எந்த டெக்ஸ்ட் வேணுமோ நீங்கள் ஜஸ்ட் இன்சர்ட் பண்ணி சேஞ்ச் பண்ணிட்டு போகலாம். இப்போ வாங்க சிம்பிளாக ஒரு யூடியூப் தம்ப்நெயில் எப்படின்னு பண்ணுறேன். இப்போ ஸோ ஆல்ரெடி இருக்கிறத வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஆட்டோமேட்டிக்காக கிளிக் ஆகிடும். ஸோ இது வந்து ஃப்ரீ. ஸோ நீங்கள் இந்த இமேஜ் சேஞ்ச் பண்ணால் ஜஸ்ட் இமேஜ் கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிடலாம். ஸோ இமேஜஸில் வந்து இங்கே ஃபோட்டோஸும் கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் ஏதாவது ஒரு ஃபோட்டோ, ஸோ நான் வந்து நேச்சரில் டைப் பண்ணுறேன். ஸோ நேச்சர்ஸ் ஏதாவது ஒரு ஃபோட்டோ வருது. ஸோ நீங்கள் ஏதாவது ஆட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ஜஸ்ட் இப்படி கிளிக் பண்ணிட்டு பாருங்கள், ஜஸ்ட் இதை வந்து இதில் ஃபிட் பண்ண போகணும். இப்போ பாருங்கள், இந்த டெக்ஸ்ட் வந்து ஆட் ஆகிடுச்சு. ஸோ இங்கே பொசிஷன் போய்ட்டு பேக்வேர்டு அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஸோ இந்த இமேஜ் வந்து பேக் சைட் போயிடும், டெக்ஸ்ட் வந்து இதில் வந்துடும். ஸோ இந்த டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் செய்யணும்னா நேச்சர்
உங்களுக்கு என்ன வேணுமோ அது சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ நீங்கள் டெக்ஸ்ட் சேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் வேணுன்னா இன்சர்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது வந்து 2 குரூப் ஆகிருக்கு. அன்குரூப் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணாத பாக்ஸ் இது பண்ணிட்டு. ஸோ இப்போ இதை வந்து இங்கே சென்டர் இங்கே ப்ளேஸ்மெண்ட் பண்ணோம்னா கூட ப்ளேஸ் பண்ணிக்கலாம். வேண்டியதை கூட ஜஸ்ட் கிளிக் பண்ணி நார்மல் டேட் ப்ளேஸ் பண்ணி டெலிட் ஆகிடும். ஸோ இந்த டெக்ஸ்ட்டோட கலர் பண்ணி ஜஸ்ட்டு ஃபுல்லாக கண்ட்ரோலே கிளிக் பண்ணி கண்ட்ரோலே கொடுத்துட்டு இங்கே பாருங்கள், இங்கே டெக்ஸ்ட்டு எல்லா விதமான டெக்ஸ்ட்டு ஃபாண்ட் சைஸ் எல்லாமே இருக்குது. நீங்கள் எந்த ஃபாண்ட் வந்து உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்ட்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஈவன் ஃபாண்ட் சைஸு, அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபாண்ட் கலர்ஸ், உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ கலர் செலக்ட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் போல்டு, இட்டாலிக், அப்புறம் அலைன்மெண்ட், அப்புறம் எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த எஃபெக்ட்ஸில் வந்து அதோட எஃபெக்ட் எப்படி இருக்குது நீங்கள் ஜஸ்ட்டு ஒன்று கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள் உங்களுக்கு சேஞ்ச் ஆகிறது தெரியும். ஸோ ஒரு எஃபெக்ட் கொடுத்துக்கலாம். ப்ளஸ் அனிமேட் கூட அனிமேட்டுங்கிற ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். உங்களுக்கு ஒரு ஜிஃப் இமேஜ் வேணும்னா இதை வந்து ஜிஃப் இமேஜாக கூட பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் யூடியூப் தமிழ் உங்களுக்கு அனிமேஷன் தேவைப்படாது. ஸோ நார்மல் பிளெயின் டெக்ஸ்ட்டாக இருக்கட்டும். ஸோ ஜஸ்ட் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டேன். இந்த மாதிரி உங்களுக்கு என்ன டெக்ஸ்ட் வேணுமோ எங்கே வேணால் ப்ளேஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் போய் இங்கே பாருங்கள், ரைட் ஹேண்ட் சைடில் டாப்பில் வந்து டவுன்லோட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த டவுன்லோட் ஆப்ஷனில் ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு இங்கே வந்து பிஎன்ஜி வந்து சஜஸ்ட் பண்ணுறாங்க. ஏன்னா பிஎன்ஜி வந்து ஹை குவாலிட்டி இமேஜ், ஜேபெக்னா கொஞ்சம் அதோட கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக இருக்கும். பிரிண்ட்டுக்காக இருந்தால் நீங்கள் பிடிஎஃபாக பண்ணி நீங்கள் பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ பிஎன்ஜி அப்படின்னு கொடுத்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா வித்தின் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் கொஞ்சம் ஒரு 1-2 மினிட்ஸில் வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும். ஜஸ்ட் இப்போ டவுன்லோட் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து நீங்கள் இதை ஃபோட்டோஷாப்பில் பண்ணணுன்னா நீங்கள் ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணி அந்த டூல்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணி பண்ணணும். இது பாருங்கள் வித்தின் ஒரு 5 மினிட்ஸில் பண்ணிடும். ஸோ இந்த மாதிரி நிறைய க்ரியேட்டிவாக வந்து உங்களுக்கு இந்த கேன்வாங்கிற வெப்சைட் யூஸ் பண்ணி நிறைய இது பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸில் போடணும்னு நினச்சிருந்தீங்க கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்.